आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमः. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ரத்தினங்கள் நம்ம அணியிறது உண்டு. ரத்தினங்களுக்கு சக்தி உண்டான்னு கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் சின்ன சின்ன பொருட்களுக்கும் சக்தி உண்டு. சின்ன சின்ன பொருட்களுக்கும் அதுக்கு பலம் உண்டு. அப்போ அந்த பலம் கூடின இந்த பொருட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ருத்ராட்சம் இருக்குது. இப்போ நான் போட்டுருக்க ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சத்தை எப்படி பயன்படுத்தணும்? இது பூஜை பண்ண அந்த ருத்ராட்சத்துக்கு பலம் அதிகம். அப்போது ரத்தினங்கள் அப்படி தான். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரத்தினங்களுக்கு இயற்கையான வர்ணங்கள் உண்டு, இயற்கையான கலர் இருக்குது. அது நவக்கிரகத்தின் அம்சங்களை கொண்டது. கல் எப்படி ஒரு கோயிலில் விக்கிரகத்துக்கு பவர் ஏற்றுறாலோ, அதே மாதிரி மந்திர ஜபங்கள் கூட சேர்ந்து பவர் ஏற்றுறது தான் நல்லது. அப்படி வாங்கிறது நல்ல ஹோரையாக வாங்கணும், அணியிறது நல்ல ஹோரையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூஜை பண்ணுறது நல்ல ஹோரையாக இருக்கணும். இது தான் நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் கொடுக்கக்கூடிய கற்களுக்கும் நான் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி போட்டுக்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சில ரத்தின கற்கள் நிரந்தரமாகவும், சில ரத்தின கற்கள் பார்த்துட்டிங்கன்னா அட் ப்ரெசன்ட் போடக்கூடியதாகவும் அமையும். சரி, நிரந்தரம் அட் ப்ரெசன்ட் போட்டதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். 12 ராசியில் என்னென்ன ராசிக்கு என்னென்ன ரத்தினக்கல் போட போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேஷ ராசியில் பவளம் அது பேர் கோரல்னு பேர். இது 6 to 8 கேரட் போடுறது நல்லது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட், வைரம். சார் வைரம் எங்கே சார் கேரட்டாக போடுறது? சென்ட்டு தான் போட முடியும். அதாவது சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்ஸ். அதாவது 2 சென்ஸ் போடுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு உண்டான சக்தியை பொறுத்து அது மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம்ங்கிறது எமரால்டு அட்லீஸ்ட் 3 to 4 கேரட் போடுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கடகத்துக்கு முத்து கடல் முத்து, அன்ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. ஷேப் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இல்லை, அன்ஷேப்டு. கீழே ஓப்பனாக இருக்கணும். அட்லீஸ்ட் 6 கேரட்ஸ் போடுறது, 10 கேரட்ஸ் போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரூபினா மாணிக்கம் போடுறது பார்த்திங்கன்னா 6 கேரட் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் 3 கேரட்ஸ் போட்டுக்கலாம். எமரால்டு அதே மாதிரி 3 to 6 கேரட்ஸ் போடுறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் டைமண்ட் வைரம் 2 சென்ட் போடுறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் விருச்சிகம் கோரல், அதாவது பவடம் பார்த்துட்டிங்கன்னா 6 to 8 பெண்கள் தருமாங்கல்யத்தையும் போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது தனுசு எல்லோ சஃபையர் ரொம்ப விசேஷம். கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. 3 to 6 சென்ஸ் போட்டுக்கிறது நல்லது. சிலது பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா கலர் ஏற்றின தாய்லாண்ட்ஸ் கல்லாம் இருக்கும், கலர் ஏற்றினதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் கனக புஷ்பராகம் லைட் எல்லோ ஷேட் இருந்தாலே ரொம்ப நல்லது. ரொம்ப பிசிறு தட்டாமல், ரொம்ப கருப்பு விழுகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளூ சஃபையர் மகரம், கும்பம் ப்ளூ சஃபையர் அஸ்ட்ராலஜரோட சஜஷன் இல்லாமல் போடவே கூடாது. அடுத்தது மீனராசிக்கு கனக புஷ்பராகம் சொல்லும்போது எல்லோ சஃபையர், அதுவும் 3 to 6 கேரட்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அது அப்ளை சொன்ன மாதிரி ரொம்ப எல்லோவாக இல்லாமல் லைட் ஷேடில் எல்லோ போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. லெஃப்ட் ஹேண்டில் போடுறது பார்த்திங்கன்னா பிளானட் நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த பிளானட்டை போட்டு நம்ம அதோடைய எனர்ஜியை பாசிட்டிவாக பண்ணுறதுக்கும், ரைட் ஹேண்டில் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற பலம் பெற்ற சில மோதிரங்களை போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இப்படி பாவம், பலம், உச்சம், நீச்சம் பார்த்து லெஃப்ட் ஆர் ரைட் அதை அஸ்ட்ராலஜர் சஜஸ்ட் பண்ணி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த விரலில் போடக்கூடாது, இந்த விரலில் தான் போடணும், மோதிர விரலில் தான் போடணும். அப்படி போட்டுக்கிறதும் சுண்டு விரலில் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதே மாதிரி ஆரம்பத்தில் எந்தது வெள்ளியிலையும் தங்கத்திலையும் போடுறதுன்னு அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். டாலராக போட்டுக்கலாமா, சிலதனம் போட்டுக்கலாம், சிலது போடக்கூடாது. இப்படி ரத்தின கற்களுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. பூஜை ஹோரைகள் பார்த்து போட்டுக்கிறது நல்ல பலன். அதுதான் நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அது போன்று ரத்தினங்களை ராசி ரத்தினமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராகு கேது கோமேதகம் வைடூரியம்னு சொல்லுவாங்க, ஹேசனட் கேட்சைன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் போடுறது, அதுலேயும் சில தினம் கடுக்கனாக காதுக்கு கூட போடலாம். அது பார்த்து போடுறது ரொம்ப நல்லது. ஸோ ஆபரணமாக எதை போடலாம், கடுக்கனாக இதை போடலாம், மோதிரமாக இதை போடலாம்னு அவங்க ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிய வரும். இதை பார்த்து சஜஸ்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கி நவரத்தினங்களும் நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் நவரத்தினத்தில் இருக்குது. அதை பற்றிய சிறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நவரத்தினத்தை பற்றி நம்ம பார்த்தோம்.
ப்ரெசிஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இது பேர் செமி ப்ரெசிஷியஸ் ஸ்டோன் இருக்குது. இந்த செமி ப்ரெசிஷியஸ் ஸ்டோனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். நன்றி, நமஸ்காரம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.